விடுங்க விடுங்க போதும். என்ன இந்த பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. என்ன எனக்கு தெரியல. ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. கட்டி பிரியாணி இவ்வளோ 6 7 ஓகேவா? போடு. வெங்காயத்தை நம்ம என்ன குழம்பா பண்றோம். இந்த மாதிரி வரணும். ஊற வச்சியா? இதை கொஞ்சம் பார்த்து கிளறுங்க. ஏன்னா இந்த ஸ்டீல் கரண்டிக்கும் அலுமினியம் சட்டிக்கும் நல்லா கீரல் விழுந்துட்டு. கேஸ்லாம் டக்கு டக்கு இதாங்க சிலவா மிளகாத்தூள் போடு. ஏமா இத்தனை வைக்கிறீங்க? எரியணும், எரிய மாட்டேங்குது. இஞ்சி பூண்டு போட்டா இஞ்சி பூண்டு போடுற அந்த மிளகாய் தக்காளி எரியுதுல? எரியுது எரியுது. கொத்தமல்லி தக்காளி கொடுங்க. புதினா இது கொத்தமல்லி தக்காளி கொத்தமல்லி நல்லா வதக்கணும். இதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கணும். வாங்க. இது பேர் கொத்தமல்லியா? இருக்கான்னு பாருடி ஃப்ரிட்ஜில். உப்பு இருக்கா? மா நான் பண்ணுறேம்மா. நான் அது இதிலே பண்ணி தரேம்மா. கேஸ் ஸ்டவ்வில் தயவுசெய்து இதை விட்டுருங்க. தேவைப்படும். அப்படியே தூக்கி அந்த ஓர் மூலையில் வைங்க. மண்டை லாஸ்ட்டு தான். தயிர் ஊத்துற. எடு எடு. எப்போ எடுத்து தயிர் வாங்கி இருக்கு சரி அது நம்ம மட்டன் எங்க? இதில் எவ்வளோ தண்ணி இருக்கும்? சும்மா கொத்து மதிப்பாக சொல்லுங்க. 3 கிளாஸ் இருக்கும். இந்த அரிசி போட்டதுல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு கேட்டேன். அரிசி அந்த கண்ணாடி கிளாஸ் 3 கிளாஸ் கணக்கு வச்சுக்க. உப்பு போட்டு வேக வச்சிங்களா? ஆமாம், கல்லுப்பு போட வேண்டியதானே? போட்டுருங்க. அதை பார்த்துட்டு போடு. வேற எதுவுமே போடலையா வேக வைக்கிறப்போ? வைக்கிறப்போ ஒன்றும் போடணும். உப்பு வேக வைக்கிறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அது பேர் என்னது லவங்கம் இதெல்லாம் போட்டு வேக வைக்கணும். மா அந்த மசாலா போட்டியாடி பிரியாணி மசாலா? இது இன்னும் ஒரு ஸ்பூன் போடணும் கரம் மசாலா. இன்னும் போடு இன்னும் போடு இன்னும் போடு. அரை ஸ்பூன் ஸ்மெல் வந்ததுன்னா இதான் காரணம். அது வராமல் பிரியாணி எப்படி இருக்கும்?
கலருங்க 5 ஊற்றிருக்கோம். 5 அது ஒரு 4 9 10 11 12 உப்பு இதெல்லாம் இப்போதான் சரி பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு நெருப்பு வச்சிங்களா? ஒரு தொடப்பு சின்ன தொடப்பு வச்சுட்டு நகர்ச்சி லாஸ்ட் கொதிக்கிற டைமில் வரைக்கவே இல்லை. வரமா நான் பண்றேமா. எலுமிச்சை பழத்தை லைட்டா புழிஞ்சு விடுங்க. போதும்னு நினைக்கிறேன். போதும், விடுங்க விடுங்க விடுங்க, போதும். மூடி வச்சு ரொம்ப கிண்டாத வச்சு இப்பெல்லாம் கிண்டலாம். நான் பண்றேன். இருக்கணுமா தண்ணி? குப்பரை போட்ட மூடிங்க. கரெக்டாக இருக்கு. இதை தம்மு போட்டு அம்மா தூக்கி போடுங்க அந்த பக்கம். போதும் எடுத்துட்டு அமுதா, அடிக்கடி பிடிக்க போகுது. கரெக்டாக இருக்கும் தம் வைக்கிறதுக்கு. நெய் ஊற்றுங்க. அது வெயிலில் இருக்கு பாருங்க. ஐயோ என் கை புளிப்பா இருக்கா? ஐயோ புளிப்பா இருக்கும்னு நினச்சி பயந்துட்டேன். இல்ல கறி போடவா? வேணாம் வேணாம் வேணாம், புதினாலாம் வேணாம். மூடுங்க, இப்படி மூடுங்க, இப்படி மூடுங்க. தூக்கிடுங்க. கங்கு தூக்கி மேல வச்சிருக்கோம். இது தூக்கி வேணாம் வேணாம், கங்கு கீழே இருக்கட்டும். போடுறது தட்டை அந்த பக்கம். புதினா அது எடுத்து போய் எங்க அந்த கரம் மசாலா தூள்? தயிர் இந்த போகிறோம். இந்த கோழிக்கறி பிரியாணி செய்கிறோம். என்னங்கம்மா இன்னும் ஆகல. ஒன்று ஊற்றிட்டல, 2 நான் ஊற்றுனதுக்கு அப்புறம் ஊற்றுங்க, 3
இதில் பாதி போட்டு விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. 1/2 கிலோ தானே அரிசி, ஊற்றுங்க தண்ணி. ஏய் அளந்து ஊற்றுறீங்களா இல்லையா? நான் மதிப்பாக ஊற்றிருக்கீங்க. போடுங்க. லைட்டாக அது சின்ன கரண்டி எடுத்துக்கோங்கம்மா. இதுக்கு அவ்வளோ பெருசு. அதை எடுங்க அதை எடுங்க, அந்த கரண்டி எடுங்க. என்ன வெள்ளையாக இருக்குது, மிளகாத்தூள் போட்டிங்களா இல்லையா? இப்படி வெள்ளையா இருக்குல்ல, அது மாதிரி டேஸ்ட் இருக்காது தெரியுமா? அதான் நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் செய்யற பிரியாணி எல்லாம் லைட்டாக ஊற்றுங்க. ஏ பைத்தியமே, லைட்டாக ஊற்றுங்க. ஓகே, அங்க இருக்கு. வச்சிடலாம்னு நினைக்கிறேன். சாது இதை கொஞ்சம் கழுவி எடுத்துட்டு வா சாது. கொத்தமல்லி இது கொஞ்சம் போடுங்க. கொஞ்ச நேரம் ஏறிட்டு போய் அவளை பிடிச்சி பண்ணி உள்ள இப்படி ஏய் ஏப்ரல் ஃபூல். ஐயோ தண்ணி அப்படி தூக்குங்களா, அப்படி தூக்குங்களா. தண்ணி அதில் விழுது. செட் ஆயிடுச்சு. ஓரமாக எடுத்து இது பண்ணுங்க. காட்டுங்க நாடு. ஏய் வேணாம் சரியாக கட்டணும். கொஞ்சம் வத்தணுமா, இன்னும் கொஞ்சம் தம் வச்சிடலாமா? லைட்டாக தண்ணி பரவாயில்ல. இல்லை இது கொஞ்சம் ஹீட் கம்மியாக உள்ள அம்சம் ஆகும். தண்ணியா இருக்கா? சாப்பாட்டோட தண்ணி இருக்கிறது இல்லை, தண்ணியா இருக்கா? கீழே உங்களுக்கு கண்ணு இல்லை, தண்ணி தெரியுதா? என்னச்சாமா வெந்து வச்சா மேலே வச்சா குழம்புறோம். விட்டுருங்க. தம்மில் மூடிய இதை வைங்க. தூக்கி வெளியே அங்கே வைங்க, இதில் வைக்காதீங்க. கீழே வச்சிருக்கீங்களா? போகண்டா வரும். கொஞ்சம் அழுத்தி வச்சிடறேன். பாயாசம்